மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கும், ஆனால் இல்லை. ஆகையினால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அது எதிர்பார்த்த செய்திகள் ஃபேவரபுளாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் எந்த விஷயத்துலேயும் எஃபர்ட் எடுக்க வேண்டாம். நடைமுறையான உங்களுடைய வாழ்க்கை ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது, நிறைய செலவினங்கள் இருக்குது, அல்லது எதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் தாராளமாக வாங்கலாம். வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ட்ரேடிங் பண்ணுறதோ, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இல்லை. குறிப்பாக பிட்காயின்ஸில், கிரிப்டோ கரன்சியில், லாட்ரியில், ரேஸில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்த வாரம் வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது? அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனாலும் கூட வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதற்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்காதுன்னு நினைக்காதவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தால் கூட முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக இருக்குது. கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் வெளிநாடு மூவ் பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் விநாயகருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.